ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான உருளைக்கிழங்கு குடைமிளகாய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக நிலக்கடலை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த நிலக்கடலையை நல்லா பொன்னிறாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவு ஆயில் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட 2 உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி வச்சு இந்த உருளைக்கிழங்கை நல்லா வேக விடலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிருக்கு. உருளைக்கிழங்கு பாதி வெந்திருக்கு. இப்போ இதில் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை மறுபடியும் மூடி வச்சு 1 மினிட் இந்த மசாலா பொருட்களை நல்லா வேக விடலாம். இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. பாருங்கள், மசாலா பொருட்கள்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூடவே ஒரு குடமிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இது கூடவே நாம் அரைச்சி வச்சுக்கிற அந்த நிலக்கடலையை சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி வச்சு ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுவையான உருளைக்கிழங்கு குடைமிளகாய் கிரேவி தயாராகிருச்சு. அவ்வளோதான், ரொம்பவும் சிம்பிளாக பண்ணிடலாம். டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, பரோட்டா அதோடு சேர்த்து சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.